தேசிய கட்சியின் அண்ணன் தலைவர் சீமான் செந்தமிழ் அண்ணன் சீமானிடம் சிறுபான்மையின் மக்கள் நல கட்சியின் சார்பாக எங்களுக்கு ரெண்டு கட்சியுமே திராவிட கட்சியுமே மாறி மாறி எங்களுக்கு தலித் கிறிஸ்தவ இஸ்லாமிய இடஒதுக்கீடை தர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க எங்களுக்கு உரிய உரிமைகளே அவங்க கொடுக்க மறுக்கிறார்கள். உங்களுடைய நிலைப்பாடுகள் என்ன என்பதை எங்களுக்கு அன்புடன் தெரிவித்துக்கொள்ளும். இந்த சிக்கலுக்கு தொடர்ச்சியாக குரல் எழுப்பி வருகிறவன் என்ற முறையிலே இங்கே சாதிய இழிவு தீண்டாமை கொடுமையை போக்குவதற்குத்தான் நம் கிறித்தவத்தை இஸ்லாத்தை எமது உறவுகள் ஏற்றார்கள். அதில் கிறித்தவத்தை ஏற்றிருக்கிறவர்கள் எஸ்சி பட்டியலிலிருந்து பிசிக்கு சேர்க்கப்பட்டு விட்டார்கள். அதனால் அவர்களுக்கு இந்த அரசியல் அமைப்பு நமக்கு கொடுத்திருக்கிற சிறப்பு தொகுதிகள் 42 தொகுதி, பழங்குடி மக்களுக்கு 2, அப்போ 44 தொகுதிகள் நமக்கு கொடுத்துருக்கு. இந்த சிறப்பு தொகுதிகளில் நாம் போட்டியிட வாய்ப்பு இல்லை, ஏன்னா பிசி ஆயிடும். அதை மறுபடியும் இந்த எஸ்சி பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறோம். இவர்கள் செய்யலை. ஆனால் இப்போ போட்டியிடுவதனால் பொது தொகுதியில் தான் போட்டியிட வேண்டும். அதை மறுக்கிறார்கள் மற்றவர்கள். நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக அந்த வாய்ப்பை இந்த தாழ்த்தப்பட்ட எனது சொந்தங்கள், தாழ்ந்தவர்கள் அல்ல, தாழ்த்தப்பட்ட எனது சொந்தங்கள், கிறித்தவத்தை ஏற்றிருக்கிற என் மக்களுக்கு பொது தொகுதியில் போட்டியிட வாய்ப்பை தொடர்ந்து கொடுத்து வருகிறோம். இம்முறையும் கொடுக்குறோம். அதை நமது அதிகாரம் வந்த பிறகு அதை தூக்கி கீழே கிழிச்சு போட்டு இந்த சிறப்பு தொகுதியில் உரிமையை பெறுறோம். பெறமில்ல, நாமளே கொடுக்குறோம். போடா, இப்போவே எனக்கு இருக்க பிரச்சனை என்ன? நீங்கள் இப்போ உங்கள் பேர் அலெக்சாண்டர் இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கிறோங்க, அதான் ஒரு பேர் கிறித்தவ பேர் இருக்குது. அந்த சான்றிதழில் இந்துன்னு இருந்தால் தான் அந்த பொது தொகுதியில் போட்டி போட விடுறான், இந்த சிறப்பு தொகுதியில் போட்டி போட விடுறான். இப்போ எனக்கே நல்லா படித்த தம்பி நல்லா இருக்கேன், இவன் தம்பியை நிறுத்தலாமாடா இந்த தொகுதியிலன்னா அண்ணா சான்றிதழில் கிறிஸ்துவர்னு இருக்குன்னா அப்போ பிசிக்கு போயிடறாருன்னா போட முடியாது. அப்போ நானே அந்த துயரத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால உறுதியாக நம்ம இதை மாத்திரம். கொஞ்சம் காலம் கொடுங்க, இவ்வளோ காலம் பொறுத்துட்டே கொஞ்சம் 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 பொறுங்க, ஒரு 6 மாத காலம் பொறுங்க, கொஞ்சம் பொறுங்க. அடுத்து சாம்சன் அவர்கள் ஒரு கேள்வி கேட்பார்.